காரணத்தை கொண்டும் இந்த போராட்டத்துல கெட்டவங்க ஜெயிக்கவே கூடாது. கடவுளே, நான் உன்னை வேண்டிக்கிறது அது மட்டும்தான். டேய், இந்த அசைன்மெண்ட் முடிஞ்ச உடனே கோவாவில் ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருக்கு. செம்ம அமௌண்ட்டுடா, நல்ல காசு சம்பாதிக்கலாம். ஆனால் இங்கே டீ பண்ணு கூட காசு இல்லை. என்ன, சங்கரன் அண்ணனும் பெரிய அண்ணனும் 2 பேரும் தெரிஞ்சவங்களாயிட்டாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியாமல் ஒத்துக்கிட்டேன். இந்த பொண்ணை மொத்தமாக பொட்டலாம் கட்டி மேலே அனுப்பிடலான்னு பார்த்தா அதுவும் முடியல. டேய் விட்றா, இதுவே ஒரு பைத்தியம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய கேஸு. சரிடா, வண்டிக்கு டீசல் அடிச்சிடலாம். காலையில் அடித்தது இப்போ மறுபடியும் அடித்தாதான் நம்மளால் சுத்த முடியும். சரிடா. டேய், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அங்கே வண்டியை நிறுத்தி டீசல் அடிச்சிடலாம். டேய், அதுக்கு முதல்ல காசு வேணுமேடா. என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கு. ஓ, ஆனால் எதுக்கும் சங்கரன்ட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கிடலாம். இங்கே பாருங்கடா, பொருள் இல்லாமல் கூட வேலை பார்த்துடலாம். ஆனால் பேமெண்ட் இல்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. சரிடா. யோ, இப்போ எதுக்கு என் வண்டி நிறுத்தின? யோ, ஹெட்லைட் ஆஃப் ஆகி எரியுது, கண்ணே தெரியல, எப்படியா ஓட்டுறது? கீழே இறங்கி ரிப்பேர் பண்ணணும். ஏன் அப்படி உயிரை வாங்குற? இதெல்லாம் பார்க்க வண்டி எதுக்கு எடுத்த? யோ, கீழே இறங்கி பார்த்துட்டு வரையா? போ, இறங்கி பாரு. அண்ணே, சரக்கு அடிச்சதுல கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேண்ணே. போ.